1 டெங்கி 2 டெங்கி 3 டெங்கி 4 அப்படின்னு அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு லேசான தலைவலி காய்ச்சல் இருக்குலாம், நம்ம என்ன செஞ்சிடலாம், குணமாக்கிடலாம். ரெண்டாவது என்ன செய்யும், இந்த நம்ம பல்லு இருக்கலாமா, ஈறுகள் இருக்குல்ல, அதுல இந்த டெங்கு வைரஸ் வந்து அதிகமாயிடுச்சுன்னா, சிவியரா ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நிலையில இருந்து ரெண்டாவது நிலைக்கு இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காய்ச்சல் வந்து நம்ம மாத்திரை போடுறோம், டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடுறோம், அது நம்ம இது குணமாக்கிடுறோம். திரும்ப நமக்கு எப்படி நம்ம வயிற்றுக்குள்ள போன உடனே அந்த பாக்டீரியா என்ன செய்யாது, வேலை செய்யாது. அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு நல்ல ஒரு 3 நாள் தங்கி அது வேலையை பார்க்கும். என்னென்னலாம் பண்ணுவோம், நம்ம ரத்தத்தில் நம்ம சிவப்பு அணுக்கள் இருக்குல்ல, சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? வெள்ளை அணுக்கள் வந்து என்ன செய்யும், நம்ம உடம்புல வர நோயை எதிர்த்து போராடும். வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள்னா நம்ம உடம்புல பிளட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம்லாமா, அதுதான். அதே இது வெள்ளை அணுக்கள்னா என்ன பண்றோம்னா, நமக்கு இப்போ ஒரு காய்ச்சல் வருது, அதை என்ன செய்யும், அதை எதிர்த்து போராடும் அந்த வெள்ளை அணுக்கள். அப்புறமா தான் நமக்கு சரியா நம்ம டேப்லெட் போடுறோம்ல, போட்டுட்டு அதோட வேலையை வந்து அது செய்யும் வெள்ளை அணுக்கள், அதை தான் கியூர் பண்ணும். அப்போ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நிலை நம்ம சரியாகிடுவோம். ரெண்டாவது என்ன செய்யும், அந்த பல்லுல உள்ள ஈறுகள் எல்லாம் ரத்தம் வரும். அப்புறம் தடுப்பா வர்றது வந்து ரொம்ப பெருசா ஆகும். இப்போ நம்ம கொசு கடிச்சாலும் ஏற்கனவே நமக்கு தடுப்பு வரும், எல்லாரும் பாத்தீங்க தானே. இது என்ன செய்யும், மேல் ஃபுல்லா பரவும். மூணாவது என்ன செய்யும், அந்த வெள்ளை அணுக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்குள்ள அந்த தட்டுக்கள் இருக்குல்ல, அது ஃபுல்லா என்ன ஆகும், குறையாகும். நான் ரொம்ப குறைஞ்சிரும் இந்த வைரஸ் வந்துச்சுன்னா. அப்போ நமக்கு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, ப்ரெஷர் கூடும், பிளட் லெவல் குறையும், தலை சுத்தம், இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்களை தான் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடக்கூடாது. நமக்கு லைட்டா ஃபீவரோ சளியோ இருமலோ வந்து நம்ம என்னமா பண்ணணும், உடனே அதுக்குள்ளதை மெடிசன் எடுக்கணும், சரியா? அப்புறம் வீட்டில் சொல்றாங்க நம்ம கஷாயம் எல்லாரும் குடிக்கிறீங்களா? டைம் வந்தாலே எல்லாருமே என்ன செய்யணும், நம்ம வீட்டில் ஒரு வேப்பலை அந்த மாதிரி தான் குடிக்கணும். வேப்பலை பப்பாளி இலை அந்த மாதிரி தான் குடிக்கணும்னு இல்லை. நம்ம வீட்டில் இருக்க இந்த மிளகு சுக்கு கிராம்பு அதெல்லாம் இருக்கலாமா, அது எல்லாமே சேர்த்து வெந்நீல கொதிக்க வச்சு நம்ம நாட்டு கருப்பட்டி இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த உரப்பு கசப்பு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் போட்டு டெய்லியுமே நீங்கள் குடிக்கலாம், சரியாமா? நம்ம வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படுறத விட வரதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் நல்லது தானே. நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் எதுவுமே நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கடிச்சிட்டு இவனை ஒன்றுமே செய்ய முடியலப்பா அப்படின்ட்டு ஓடியே போயிடும் கொசெல்லாம், சரியா? காய்ச்சல் தலைவலி வந்தாலுமே பயப்படக்கூடாது. நமக்கு டெங்கு வந்துட்டோ அப்படின்லாம் எந்த மாதிரி பயமும் பயப்படக்கூடாது, சரியா? இதுதான் அந்த சிவியரோட நிலை. இதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜா அது வந்து தாண்டும், சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு எப்போதும் அகல காய்ச்சல் வராமே இருக்காது. காய்ச்சல் வரும், அது நம்ம கியூர் பண்றதுக்கு உடனே எடுக்கணும், சரியாமா? டாக்டர் கிட்ட நம்ம வீட்டில் திரும்ப சொல்றேன், வீட்லயே நம்ம மருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது, சரியா? எல்லார் வீட்லயும் காய்ச்சல் சிறப்பு வச்சிருப்பாங்கல்ல, காய்ச்சல் சிறப்பு வந்து குடிச்சிட்டு கேட்டோம்னா என்ன பண்ணணும், உடனே டாக்டர் பகல்ல தான் கிடைக்கும். அதுக்கு அப்படி ஒரு குணம். நைட்டான வீட்டுல அவங்க வீட்டுல சின்ன குட்டி பாப்பாலாம் இருந்தாங்கன்னா காலையிலுமே கொசு வலையில போட்டே தூங்க வைங்க, சரியா? அம்மாட்ட சொல்லுங்க, காலையிலுமே தொட்டில தூங்க நம்ம கொசு வலையை எடுத்துருவோம்ல, நைட்டு மட்டும் தானே போடுவோம். அப்ப நம்ம பெரியவங்களுக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். உங்களை மாதிரி மாணவர்களுக்கு என்ன ஆகும், பெரியவங்களை விட சற்று குறைவாகவே தான் இருக்கும். அதனால என்ன செய்யும், நம்ம தான் கவனமா இருந்துக்கணும், சரியாமா? கொசு வராம இருக்கிறதுக்கு நம்ம ஈவினிங் தானமா வீட்டுக்கு போவோம். ஆனா இந்த கொசு வந்து பகல்ல தான் கிடைக்கும். எப்போதுமே நம்ம வீடை சுத்தமா வச்சுக்கணும், சரியாமா? இப்ப எப்ப அதிகமா வரும்னா 6 மணிக்கு மேல அந்த இருட்டுற டைம் கொசு வந்து அதிகமா வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஜன்னல் விண்டோ இப்பெல்லாம் கூலா தானே இருக்கு வீடு, முந்தியாட்டும் காத்து வராது, நம்ம எல்லா ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். இப்ப மழை பெய்யுது பனி பெய்யுது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ஜன்னலையும் லாக் பண்ணி வச்சுட்டு கொசு வராதவாறு லாக் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் நம்ம இந்த இயற்கையா நம்ம சாம்பிராணிலாம் பயன்படுத்துவோம். நம்ம புகைலாம் போட்டா என்ன செய்யாது, கொசு வராது. அப்போ நம்ம சாம்பிராணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேப்பலை இருக்குல்ல, வேப்பலை அதுல கொஞ்சம் இந்த இது மிளகு அதெல்லாம் போட்டா நல்லதுதான். போட்டுட்டு நீங்க அதுல ஒரு கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சு அந்த புகை கூட நமக்கு இதை விட நல்லா இருக்கும். அந்த இயற்கையா நம்ம அதை சுவாசிச்சாலும் நமக்கு நிறைய என்ன கிடைக்கும், அந்த மாதிரி மாசற்ற காற்று கிடைக்கும், சரியாமா? அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் நம்ம தொட்டி வச்சிருப்போம்லாமா, தொட்டி இப்போ எல்லார் வீட்லயுமே சிண்டாக்ஸ் இருக்கு, அப்படிதானே? முந்தியாட்டி ஏதாவது ஒரு வீட்டில் தான் இருக்கும். இப்போ எல்லார் வீட்லயுமே நம்ம சிண்டாக்ஸ் யூஸ் பண்றோம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வாரத்தில் ஒரு நாள் கழுவ முடியுமா, கழுவ முடியாது. அப்போ நம்ம இந்த மழை டைம் என்ன செய்யணும், ப்ளீச்சிங் பவுடர் போடலாம். ஏன்னா நம்ம ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒரு கிருமி நாசினி பவுடர் தான், அது வேற. இப்போ தண்ணியில போட்டாலே நிறைய பேர் அதை குடிக்க மாட்டேங்கிறீங்க, அப்படிலாம் குடிக்காம இருக்கக்கூடாது, சரியா?
அது வந்து தண்ணியில உள்ள கெட்ட கிருமிகளை அழிக்கும். அதனால என்ன செய்யணும், மூடி போட்டு மூடி வைக்கணும். நிறைய வீட்டுல ஓப்பனா தான் இருக்கு. அதுல என்ன செய்யும், கொசு உடனே வந்து அந்த ஒரே ஒரு வாரத்துல தான் நிறைய ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான முட்டைகளை அது வந்து இனப்பெருக்கம் செய்யுமா. அப்ப என்ன செய்யும், அது வேகமா என்ன செய்யும், பரவும். அப்ப அதை நம்ம குறைக்கிறதுக்கு நமக்கு என்ன வழியோ அதை நம்ம செஞ்சுக்கணும். அதெல்லாம் மூடி போட்டு மூடி வைக்கணும். அந்த தண்ணியில கொசு உட்காராதவாறு பார்த்துக்கணும். கழுவணும், வாரத்துல ஒரு தடவையாவது நல்லா சுத்தமா கழுவி வச்சுக்கணும். வீடையும் நல்ல எந்த இதுவும் இல்லாம, குப்பையில எங்க அதிகமா சேர்றதோ அங்க கொசு அதிகமா வரும். சரியாமா, எல்லா பூச்சி மாதிரியுமே வரும். ஆனா கொசு என்ன செய்யும், நிறைய அது மல்டிப்ளை பண்ணி, ஒரு கொசு வந்துன்னா அப்படியே நிறைய வந்துடும். அப்ப அது என்ன செய்யணும், அதெல்லாம் வராத மாதிரி நம்ம பாதுகாப்பா நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்துக்கணும். அந்த கொசுவோட பேரே ஏடிஸ் கொசு. ஏடிஸ் கொசு மூலமா தானே நமக்கு இந்த வைரஸ் ஃபீவர் பரவுது, டெங்கு வைரஸ். அந்த ஏடிஸ் கொசுவால தான் அந்த டெங்கு வைரஸை உற்பத்தி பண்ண முடியும். சரியா, அதனால அது பேர் வந்து ஏடிஸ் கொசு. இளவேம்பு கஷாயம் சாப்பிடலாம். பப்பாளி இலைய நம்ம வீட்டுல இட்லி அவிப்போம்லாமா, அந்த இட்லி சட்டி நம்ம அரைச்சி குடிக்கிறத விட நம்ம இட்லி அவிப்போம்ல, அந்த இலைய அது மேல வச்சு ஆவி வரும்ல, அதுக்கப்புறம் அந்த இலையில உள்ள ஜூஸை எடுத்து கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடலாம். அப்புறம் வாரம் ஒரு முறை நான் சொன்னல அந்த சுக்கு மிளகு அதை கூட நம்ம முந்தி கொடுப்பாங்கல்ல, சின்ன பிள்ளைல கொடுப்பாங்கல்ல, அதே இது அது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்கு நல்ல தரக்கூடிய இதுதான் அந்த இளவேம்பு கஷாயம், பப்பாளி கஷாயம். அப்புறம் இந்த சுபநீர் கஷாயம்னு ஒன்று உண்டுல, சுபநீர் அந்த மாதிரி கஷாயம். அப்புறம் நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடலாம். சரியாமா, அதுவுமே நமக்கு என்னது, நம்ம உடம்புல உள்ள ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகப்படுத்தும். காய்கறி பழங்கள் ஜூஸு இந்த மாதிரி நிறைய இந்த டைம் எடுத்துக்கணும். சரி, நம்ம எப்போதுமே சாப்பிடுவோம்.